பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒருவேளை நான் இருள இருக்கேன், எனக்கு எப்போ விடியல் வரும் அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, அன்பான அழகான ஒரு வார்த்தையோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி. அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஒருவேளை தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் இருள இருந்திருப்பார் நினைக்கிறேன். சில பாவங்களால இருள இருந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரணத்தால நீங்களும் உங்க வாழ்க்கையை இருள் சூழ்ந்து கொண்டிருப்பது போல உணர்றீங்களா? உங்களுடைய கணவன் விடுதலை அடையாம இன்னும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாரா? ஒரு இருள் உங்க வீட்டுல காணப்படுதா? உங்க பிள்ளை கீழ்ப்படியாம முரட்டாட்டம் உள்ளவனாய் காணப்படுறதுனால இருள் உங்க வீட்டுல இருக்குதா? பிரியமானவர்களே, உங்க பெண் மகள் ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மறுபடி உபத்திரவத்துக்குள்ளாகி கொண்டு இருக்கிறபடினால இருளுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இருளுக்குள்ள இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை காணப்படுதா? பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் என்ன எங்கு கொண்டு வருவார்? வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்றத நீங்க கேட்கும் போது உங்க உள்ள எப்படி இருக்கும்? என்னைக்கு நான் இப்படி ஒரு வெளிச்சமான சாட்சியை சொல்லுவேன், அவருடைய நீதியை குறிச்சு நான் சாட்சி சொல்லும்படி எனக்கு எப்ப ஒரு நல்ல நாள் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நானும் அவருடைய வெளிச்சத்தை பார்ப்பேன், அவருடைய நீதியை பார்ப்பேன், அவருடைய வெளிச்சத்தின் நாட்களுக்குள்ளாய் பிரவேசிப்பேன், கடனற்ற வாழ்க்கைக்குள்ள வருவேன், அவர் எனக்கு நீதி செய்வார், தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் எல்லாருக்கும் உண்டு. பிரியமானவர்களே, வெளிச்சமான நாட்கள் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நீதியை நீங்க பார்ப்பீங்க, நீங்களும் சந்தோஷமாய் சாட்சி சொல்லும்படி செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, அப்பா, நீர் என்ன வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவீர். இந்த இருளே என் வாழ்நாள் முடிந்து போகாதப்பா, நிச்சயமாய் வெளிச்சத்தை காணும்படி செய்வீர். உங்க நீதியை பார்த்து நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி இன்னைக்கு காலையிலே அறிக்கையிட்டு உற்சாகத்தோடு எழும்புவோமா? பிரியமானவர்களே, சாட்சியின் நாட்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க ஏதோ ஒரு சாட்சியை பார்த்து நீங்க அழுதீங்கல்ல, அப்பா நானும் இப்படி சாட்சி சொல்ல கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லி அழுதீங்கல்லம்மா, அந்த நாட்கள் வந்து விட்டது. கர்த்தருடைய நீதியை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பேர் பேராய் ஒவ்வொருவரையும் நான் விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.